பாக்யரகசியம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம போன எபிசோட்ல வடபழனி முருகனை பத்தி பங்குனி உத்திரம். பங்குனின்னா மாதத்தில் தமிழ் மாதத்திலேயே கடைசி மாதம் பங்குனி. நட்சத்திரங்கள்ல கடைசி நட்சத்திரம் உத்திரம். சோ கடைசி மாதமும் கடைசி நட்சத்திரமும் பௌர்ணமி திதி அன்னைக்கு சேர்றதுதான் பங்குனி உத்திரம் சொல்றாங்க. இந்த பங்குனி உத்திரம் மதுரையில சொக்கநாதர் ஈஸ்வரரும் மீனாட்சி அம்மாவும் கல்யாணம் பண்ண நாள் பங்குனி உத்திரம். அதே மாதிரி ஸ்ரீ ராமபிரானும் சீதாதேவியும் திருமணம் புரிந்ததும் இதே பங்குனி உத்திரம். அதே போல ஸ்ரீ ஆண்டாள், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் அவங்க ஸ்ரீ ரங்கநாதர் கிட்ட போய் சரணடைஞ்ச நாளும் இந்த பங்குனி உத்திரம் சொல்லப்படுது. சோ தேவாதி தேவர்களும் திருமணம் செஞ்ச நாள் இந்த பங்குனி உத்திரம். இந்த பங்குனி உத்திரத்துக்கு முருகருக்கு என்ன ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பங்குனி உத்திரத்துல ஒரு வரலாறு சொல்லப்படுறாங்க. இந்த பங்குனி உத்திரம் முருகருக்கு என்ன வரலாறு சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முருகபிரான் என்ன பண்றாருன்னா, அசுரவதம் புரிவதற்காக தன்னுடைய பெற்றோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கிருந்து அசுரவதம் செய்வதற்காக புறப்படுறாரு. புறப்படும் போது போகின்ற வழியில ஒரு சின்ன மலை தென்படுது. அது போக போக பாத்தீங்கன்னா ஒரு மாயை காமிச்சு ஒரு பெரிய மலையா ஆகுது. அப்போ அவரு அதை பார்த்துட்டு நாரதரிடம் கேட்கிறாரு, நாரத முனிவரிடம், இது என்ன இந்த மலை இப்ப சிறிதா இருந்தது பெரிதா இருக்க அப்படின்னு கேட்கும்போது நாரத முனி என்ன சொல்றாருன்னா, இது கிரௌஞ்சன் என்ற அரக்கன் அகஸ்தியர் முனிவரால் சாபம் பெற்று இங்க மாயாபுரின்ற ஊர்ல தாரகாசுரன் சூரபத்மன்ற 2 அசுரர்களை காப்பதற்காகவும் இங்க வருகின்ற போகின்றவர்களை எல்லாம் இடையூறு தொல்லைகள் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்ல நாரத முனிவர் சொல்றதை கேட்டு அதை கேட்டு சினம் கொண்ட முருகன் என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய படை வீரர் தளபதியான வீரபாகுவை கூப்பிட்டு உடனடியா நீ நம்மளுடைய படைகளை கூட்டிட்டு போயிட்டு அந்த அசுரர்களை வதம் செஞ்சு அழிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வீரபாகுக்கு கட்டளையிடுறாரு. வீரபாகுவும் தன்னுடைய படைகள்ல பாதி படையை கூட்டிட்டு போயிட்டு அங்க தாரகாசுரன் கிட்ட முதல்ல வதம் போர் புரிகிறார். போர் புரியும் போது அந்த தாரகாசுரன் முருகர் படை வீரரான வீரகேசரிய முதல்ல மயக்கமடைய செய்கிறாரு. பிறகு வீரபாகுவை நெஞ்சில குத்தி மயக்கமடைகிறாரு. மயக்கம் தெளிந்த வீரபாகு மறுபடியும் தாரகாசுரன் என்ன பண்றான்னா, அந்த தாரகாசுரனுக்கும் வீரபாகுவுக்கும் போர் நடக்குது. அந்த போர்ல அவன் தன்னோட மாயினால எலியாக உருவெடுத்து அந்த கிரௌஞ்ச மலைக்குள்ளார ஒழிஞ்சுக்கிறாரு. இதுல நிறைய படை வீரர்கள் இறந்து போறாங்க. இந்த செய்தி கேட்ட முருகப்பெருமான் மிகுந்த கோபம் கொண்டு அந்த இடத்துல அவருடைய பார்வதி தேவி, தன்னோட தாயான பார்வதி தேவி அருளி அந்த வேலை கொண்டு அந்த கிரௌஞ்ச மலையில நோக்கி வீசுறாரு. அப்ப அந்த கிரௌஞ்ச மலை சுக்குநூறா உடஞ்சிடுது. அதோட இல்லாம அங்க ஒளிஞ்சிட்டு இருக்க அந்த தாரகாசுரன் அசுரனையும் வதம் பண்றாரு. இதை கேள்விப்பட்ட சூரபத்மன் தன்னுடைய சகோதரனை கொண்டுட்டதுனால அவர் முருகனிடம் போர் புரிகிறாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சு சூரபத்மனுக்கும் முருகனுக்கும் போர் ஏற்பட்டு முடிவுல சூரபத்மன் இறந்து தேவர்களை அரக்கர்களிடம் இருந்து மீட்டு தேவபுரியை தேவர்களுக்கு ஒப்படைச்சிடுறாரு. இதனால தேவர்கள் சந்தோஷம் அடைஞ்சு தேவர்களுடைய அரசன் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய மகளான தெய்வயானையை முருகபிரானுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறாரு. அதுவும் இந்த நாள்ல தான். சோ பங்குனி உத்திரம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு எல்லா கோவில்களிலும் பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு விசேஷ பூஜைகள், சிறப்பான அர்ச்சனைகள்லாம் செய்யறாங்க. அன்னைக்கு பக்தர்கள் எல்லாருமே விரதம் இருந்து காவடி எடுத்து பால்குடம் எடுத்து நிறைய தன்னுடைய பிரார்த்தனைகளை செய்யறாங்க. சோ நீங்களும் இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு முருகப்பெருமானை நினைச்சு எல்லா அருளும் கிடைக்கணும்ன்றது எங்களுடைய கோரிக்கை. மேலும் இந்த மாதிரி கோவிலுடைய ஸ்தல வரலாறுகள், புராணங்களை பத்தியும் அந்த கோவில்ல உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை எங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க தெரிவிங்க. நாங்க கண்டிப்பா அதை உங்க முன்னாடி வைப்போம். மேலும் இந்த மாதிரி வீடியோக்கள் உங்ககிட்ட போய் அடையணும்னா நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதாங்க. எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஸோ ஸ்டே டியூன் வித் பாக்யரகசியம்.